Hello everyone, welcome to Mom's Secret. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு மார்னிங் vlog தான். இன்றைக்கி வந்து ஜாராவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணுன்ற ரெசிபியை அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஜாராவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல். ஸோ கிச்சனுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரை வந்து அன்லோட் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ண போகிறேன்றது நான் நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்றதுக்கு. ஹாட் வாட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நான் டீ ரெடி பண்ண போகிறேன். இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்ச போகிறேன். ஸோ ஜாரா வந்து காலையில் ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்புவா. இது கூடவே வந்து ஜியாக்கு கஞ்சி காய்ச்சறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன்னா. ஸோ சத்துமாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பிள் இல்லை பியர் ஏதாச்சும் ஃப்ரூட் வந்து நான் சேர்த்துக்குவேன். ஸோ டீக்கு தேவையான ஏலக்காய் எல்லாத்தையும் இடித்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock வருவேன். 7:15க்குலாம் பார்த்திங்கன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஜியாவோட பிரேக்ஃபாஸ்ட், ஜாராக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாமே நான் ரெடி பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி வந்து நான் கேமரா ஷூட் பண்ணிகிட்ருக்கிறனால பார்த்திங்கன்னா ஆங்கிள்லாம் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் டைம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஜாராக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜ் புலாவ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணும்போது பிஃபோராகவே நான் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து சோக் பண்ணிக்கோங்க. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது எந்த லஞ்ச்னாலும் நம்ம பேக் பண்ணிட்டு போவோம். பட் இப்போ இருக்கிற பசங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பாக்ஸ் காலியாகி வரும். ஸோ நான் வெஜ் புலாவை பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், இல்லை நார்மல் பாட்லேயும் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், பட்டாணி, பீன்ஸ், கார்ன் இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கார்ன், அதுக்கப்புறம் கேப்சிகம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தனால 1.25 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அப்போ தான் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணுறனால ரைஸ் மோட் ஆன் பண்ணி விட்டுறேன். ஸோ 10 நிமிஷம் இது குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ ஜாரா பார்த்திங்கன்னா 7 o'clock அவளே எந்திச்சு வந்துட்டா. ஜியாவுக்கு வந்து நான் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பியர் பேரிக்காய் போட்டு ஃபஸ்ட்டு நான் குக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கஞ்சி மட்டும் ரெடி பண்ணுறேன். ஸோ புலாவ் கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ட்ரை கறி கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயில் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட்ஸ் சீரகம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். அது கூட நான் தக்காளி சேர்த்துட்டு சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு ஆப்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ மார்னிங் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஹாட் சாக்லேட் ஒரு கப் குடிச்சிடுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து போனதுக்கப்புறம் பசிச்சதுன்னா அவளுக்கு வந்து இங்கே நான் ஒரு பிஸ்கெட் பேக் கொடுத்து விட்டுருக்கேன், அது சாப்பிடுவா. அப்படி இல்லைனா ஸ்கூல்லே வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ லன்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புலாவ், சிக்கன் ட்ரை ரோஸ், யோகட், அதுக்கப்புறம் பூந்தி நான் வச்சுருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகிடுச்சு எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெசிபீஸ்லாம் பார்க்கவும் ஈஸியாக இருக்கும் அண்ட் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாராவோட ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ ஷீ ஸ்டார்டட் டு ஸ்கூல். ஜாரா விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ அண்ட் பிஸ்கெட்டோட ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஜாராவோட ஸ்கூல் பஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிடுச்சான்ட்டு நம்ம வந்து மேப்பில் செக் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜியாவும் எந்திச்சு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜியாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் யூஸ் பண்ண ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான். வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் ட்ரையர் போட்டுட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீடை வந்து ஸ்வீப் பண்ணணும், மாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மதியானம் லன்ச் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ சம்மர் டைம்ன்றனால ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வந்து நான் ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் போடுவேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஜியாவும் வந்து கொஞ்சம் குடிப்பா. ஸோ ஜியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்க்மெலன் ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. லன்ச் வேலையும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மாப் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 o'clock வந்து நாங்களாம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஜாராவை கூப்பிட்றதுக்காக கிளம்ப போகிறோம். ஸோ எங்களோட டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ரெசிபீஸ் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் இமெயில் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.